மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தினசரி வெளி நோயாளி பிரிவுக்கு மட்டும் 5000க்கும் மேற்பட்டோர் குவிகின்றனர். இதனால் ஜிப்மர் மருத்துவமனையின் நுழைவாயில் பகுதி எப்பொழுதும் மக்கள் நடமாட்டத்துடன் பரபரப்பாக காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலும் விபத்து அபாயமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் இங்கு பாதுகாப்பாக சாலையை கடக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அதிகரித்து வரும் மக்கள் நடமாட்டத்தை கருத்தில் கொண்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடைமேம்பாலம் பணியை கையில் எடுத்து விறுவிறுப்பாக நடத்தி வருகின்றது. இரும்பு கட்டமைப்பை கொண்டு மிகவும் உறுதியான முறையில் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த நடைமேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகின்றது. படிக்கட்டுகளில் ஏறி இறங்க சிரமப்படும் நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்காக பாலத்தின் இரு பக்கங்களிலும் அதிநவீன லிப்ட் வசதி செய்யப்பட உள்ளது. இதுவரை 75% பணிகள் முடிந்துள்ளது. இன்னும் ஒரு மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து பாலம் திறக்கப்படும் பொழுது ஜிப்மர் பகுதி போக்குவரத்து நெரிசலின்றி மாறுவதுடன் நோயாளிகளின் பாதுகாப்பான பயணமும் உறுதியாகும் என கூறப்படுகிறது. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் புதுச்சேரி காவல்துறைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வரலாற்றிலேயே இந்த குறிப்பிட்ட நவீன வடிவமைப்புடன் கூடிய காவல் சாவடிகள் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். வெயில் மழை போன்ற காலநிலைகளிலிருந்து பாதுகாப்பு அளித்து போக்குவரத்து காவலர்கள் தங்களின் கடமையை தடையின்றி மேற்கொள்ளும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் ரூபாய் 1.4 லட்சம் மதிப்பீட்டில் இந்த சமூக நல திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்பயனுள்ள திட்டத்திற்காக காவல்துறை உயர் அதிகாரிகள் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் அமைப்பினருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்எஸ்பி ராஜேந்தர், போக்குவரத்து காவல்துறை எஸ்பி ரச்சனா சிங் மற்றும் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் தலைவர் மோதி குமார், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கட், ஊடக ஒருங்கிணைப்பாளர்கள் கேவின், பாலா, விஸ்வேஷ் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகளும் ரவுண்ட் டேபிள் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் தமிழக முதல்வர் விஜயகுமார் நட்பு வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், டெல்லியில் பிரதமரை சந்தித்து பேசினேன். அப்பொழுது புதுவை வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளார். எங்கள் தேசிய தலைமையும் முதல்வரும் பேசி அமைச்சரவை விரிவாக்கம், இலாக்கா, நியமன எம்எல்ஏ குறித்து முடிவு செய்வார். இது விரைவாக நடக்கும். லஜக தலைவர் அமைச்சர் பதவி கேட்பதால் தான் இந்த தாமதமாக என கேட்கிறீர்கள். அதுபோல் இல்லை. அகில இந்திய தலைமை முதல்வரிடம் பேசி முடிவு எடுக்கும். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் தமிழக முதல்வர் விஜயகுமார் நட்பு வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு. தமிழகத்தில் முதல் முறை போட்டியிட்ட தாவேகா 107 இடங்களை பிடித்துள்ளது. திமுகவுடன் கூட்டணி அமைத்த கட்சிகளின் ஆதரவு மூலம்தான் ஆட்சிக்கு வந்துள்ளது. வரும் காலத்தில் தாவேகா செயல்பாடுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அண்டை மாநிலத்துடன் நட்புடன் இருக்கும் வகையில் முதல்வர் செயல்படுகின்றார். முதல்வர் ரங்கசாமியுடன் எனக்கு எந்தவித மன வருத்தமும் இல்லை. பாஜக தலைமை சொல்வதை கேட்டு செயல்படுவேன். அவர்கள் தரும் இலாக்கா வருவேன். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் வெல்வார். தேர்தலில் பாஜக எம்எல்ஏ தொகுதி கடந்த முறை குறைவாக வென்றுள்ளதை கட்சி தலைமை ஆய்வு செய்து வருகிறது. மேலிட தலைவர் புதுச்சேரி வந்து ஆராய்வார் என்றார். அதாவது ஒரு விஷயம் நீங்க அது தெரிஞ்சுக்கணும். அந்த தேர்தல் நேரத்திலே முதல்வர் கூட வந்து பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது தெளிவா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த என்ஆர் காங்கிரஸ்ல அவரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான் தலைவர். அவரு தான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போய் ஆகும். ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதின் நபீன்ஜி எங்களுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன்ஜி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர் நட்டாஜி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தலைவர்களும் இன்றைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இதனுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் நாங்க இணைந்துதான் அந்த பிரச்சாரத்தை பண்ணோம். அதனாலதான் இந்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் மீண்டும் இன்றைக்கு வருவதற்கான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. மக்களுக்கு நன்றா தெரியும். இது வந்து என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஒரு கூட்டணி தான் இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறது என்பதை புதுவை மாநில மக்கள் நன்கு அறிவார்கள்.
அதை அறிந்துதான் அவர்களே வாக்கு அளித்திருக்கிறார்கள். இது வந்து உங்களுடைய தேசிய தலைமையும் முதலமைச்சரும் கலந்து பேசி உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிப்பார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், போக்குவரத்து போலீசாருடன் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை எஸ்பி ரச்சனா சிங், இன்ஸ்பெக்டர் பக்தவச்சலம், வேளையர் மற்றும் பெரியகடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் பேசிய சபாநாயகர் அன்பழகன், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து சமரசமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையோரம் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள், கடைகள் மற்றும் வாடகை மோட்டார் சைக்கிள்கள் என்ற பெயரில் சாலையை ஆக்கிரமித்துள்ள நூற்றுக்கணக்கான வாகனங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன், திருக்காஞ்சி, காசிலம் வீசமுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 26ஆம் தேதி நாளை குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜை நடக்கிறது. மிதுன ராசியில் உள்ள குரு பகவான் நாளை 26ஆம் தேதி காலை 11 மணிக்கு கடக ராசிக்கு இடம்பெயர்கின்றார். அதனை ஒட்டி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று காலை 6 மணிக்கு கலச பிரதிஷ்டை செய்து கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம், நவகிரக ஹோமம் நடக்கிறது. காலை 10 மணிக்கு குரு பகவானுக்கு மகா அபிஷேகம், காலை 11 மணிக்கு மகா தீப ஆராதனை நடைபெற உள்ளது என ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு குரு பகவானின் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரம், புதுவை மாநிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய காசிக்கு வீசம் மிகுந்த க்ஷேத்திரத்திலே அருள் பாலிக்கின்ற கங்கை வராக நதீஸ்வர பெருமான் ஆலயத்திலே நாளைய தினம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பெயர்ச்சி விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சி விழா நாளை செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி காலை 11 மணி அளவிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சி அனைத்து ராசி அன்பர்களுக்குமே நன்மை தரக்கூடியதாகவே அமையும் என்பது ஒரு ஐதீகம். இந்த குரு உச்சத்திலே வர இருக்கின்றார். குரு பகவான் 12 ராசிகளிலே சஞ்சரிக்கும் பொழுது அந்தந்த ராசிக்கு ஏற்ப அவர் ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை இவ்வாறாக அவருடைய நிலைகள் இருக்கும். இந்த கடகராசியிலே குரு பகவான் இருக்கின்ற ஒரு ஆண்டு காலம் குரு உச்சம் பெற்றதாக தேர்கின்றார். எப்பொழுதுமே குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு உச்சம் ஒரு ஜாதகத்திலே அமைந்தாலும் அவர்களுக்கு அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களை பொறுத்து நல்ல பலன்களை தருகின்றார். அதனால இந்த குரு பெயர்ச்சி அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமையிருக்கின்றது. கோடையில் கற்றல் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கோடைக்கால பயிற்சி முகாமில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூடகளிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகள் செய்வதை ஆர்வமாக கற்றுக்கொண்டார்கள். புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற சுடுகளிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகளை அளித்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்ற கோடையில் கற்றல் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டார்கள். பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள், சாமி சிலைகள், விலங்குகள், தாவரங்கள், பூ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொம்மைகளை சுடுகளிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகளாக உருவாக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பொம்மைகளை செய்து பயிற்சி எடுத்துக் கொண்டார்கள். பயிற்சி குறித்து பத்மஸ்ரீ முனுசாமி கூறுகையில், கோடைக்கால கற்றல் பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமானதாகவும் இந்த பயிற்சியின் மூலம் மாணவர்களின் உயிரிழப்புகளை தடுப்பதற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடாமல் இருப்பதற்கும் இது மாதிரியான கைவினை பயிற்சிகள் மிக முக்கியமானது. இதற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், ஆட்சியரின் செயல் மாணவர்களின் வீடுகளுக்கே அரசு பேருந்து சென்று அவர்களை அழைத்து வந்து இது மாதிரி பயிற்சிகள் கொடுப்பது பாராட்டக்கூடியது என்று கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி பெருமிதத்துடன் கூறினார்.
புதுச்சேரி அரசும் இது மாதிரியான பயிற்சிகளை மாணவர்களுக்கு அளிப்பதற்கு முன்வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து மாணவி கூறும்பொழுது, கோடைக்காலத்தில் கற்றல் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுடுகளிமண் மூலம் பொம்மைகள் செய்வதை கற்றுக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக உள்ளது. தொடர்ந்து பல்வேறு பொம்மைகள், யானை, மீன்கள், சாமி சிலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொம்மைகள் செய்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தனர். ஆசிரியர்கள் கூறும்பொழுது, கோடை காலத்தில் மாணவ மாணவிகள் வீண் பிரச்சனைகளில் இருப்பதை விட இதுபோன்று பயனுள்ள வகையில் கற்றுக் கொடுப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் இதுபோன்ற கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த குழந்தைகளுக்கு வந்து சம்மர் டைம்ல நிறைய ஏதாவது போய் இதாயிடுறாங்க, தண்ணியில் ஏரி குடத்துல வந்து இறந்து போயிடறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதை வந்து இந்த நம்மளுடைய கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குழந்தைகிட்ட இந்த மாதிரி கோடையில் கற்றல் கொண்டாட்டத்துக்காக வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் நிறையா உயிரிழப்பு வந்து தவிர்க்கப்பட்டது. இவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வெயிட் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. நிறைய இதாக இருந்தாங்க, நல்ல நாலேஜ் ஆனாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழிஞ்சிட்டே இருக்குது. அதை நியூ ஜெனரேஷன் கொடுக்கணுன்ற அந்த கான்செப்டில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த கடலூர் கலெக்டருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். இந்த குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்புலேருந்து எல்லா குழந்தைங்களும் வந்துருந்தாங்க. +2 படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் வந்தாங்க. இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது. இது அந்த எல்லா மாநிலத்திலையும் செய்யணும். இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இது கொண்டு போகணும். அது பாண்டிச்சேரியும் இந்த மாதிரி செய்தாக்கா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருந்தாலே வந்து ஒரு நல்லா இதாக இருப்பாங்க. எல்லாம் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா வரும்போது தான் இருக்கிறாங்க. மண்ணை தொட்டவனையும் சரி, கிளாஸ் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, பணம் வளையும் சரி, எல்லாம் நல்லா செஞ்சு கோகனட் ஷெல் எப்படி கட் பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. அது பேக்கரி ஐட்டத்தில் கூட நல்லா அவங்களே ஒரு ஐட்டம்லாம் செய்கிறாங்க. அப்புறம் குதிரை ஏற்றம், வில்லு, இது அம்பு எறிதல், இது எல்லாமே நல்ல நல்ல விஷயம் எல்லாமே செய்கிறாங்க. அது இந்த வயசு கரெக்டான இதுதான். நான் 5ஆம் வகுப்புலேருந்து கொடுக்கணும்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி அவங்க 6ஆம் வகுப்புலேருந்து எல்லா குழந்தைங்களும் வந்திருக்கிறாங்க. இப்போ 7ஆம் வகுப்பு போகிறாங்க, 8ஆம் வகுப்பு போகிற குழந்தைங்களாம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம பாரம்பரியம் அழியாமல்னா இந்த டைமில் கொடுக்குறது தான் ரொம்ப நல்ல விஷயம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊராட்சி குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் சங்கத்தின் சார்பாக மற்ற மாவட்டங்களில் முன்பின் இல்லாமல் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்கி வருகின்றனர். அதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் வழங்க வேண்டுமென்று கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 683 கிராம ஊராட்சிகளில் தற்பொழுது பணி செய்து வரும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மெயின் மோட்டார் இயக்குபவர்களுக்கு மற்ற மாவட்டங்களில் 10/5/2000 முன்னதாகவும் 10/5/2000 பின்னுக்கும் இல்லாமல் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மாத ஊதியம் 6700 ரூபாய் வழங்கி வருகின்றனர். அதேபோன்று கடலூர் மாவட்டத்திலும் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் அவர்களிடம் மனு வழங்கினர். அதேபோன்று இவர்கள் அளித்த மனுவுடன் சேர்த்து திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டை வட்டம், மதுரை மாவட்டம், அலங்காநல்லூர் ஒன்றியம் ஆகிய மாவட்ட மனுக்களையும் சேர்த்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் சாத்தமங்கலம் கடலூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஜானகி வயது முதிர்ந்த தாயாருடன் தனியாக வசித்து வருவதாகவும், பிறவியிலிருந்தே கால் இயங்காமல் ஊனமுற்ற இவர் கடந்த 20 ஆண்டுகளாக தனது வீட்டிலேயே சிறிய பெட்டிக்கடை நடத்தி வாழ்வாதாரம் ஈட்டி வருவதாகவும், இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில போலீசார் கடையை நடத்தக்கூடாது என்று மிரட்டியதாகவும் 10 நாள் அவகாசம் கேட்டும் மாற்றுத்திறனாளி ஜானகி தெரிவித்துள்ளதாகவும், இதனையடுத்து 100 என்ற உதவி எண்ணுக்கு ஃபோன் செய்தபொழுது 5 போலீசார் அவரது வீட்டிற்கு வந்ததாகவும், வந்த போலீசார் தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் ஜானகி மற்றும் அவரது அம்மாவையும் தங்கையின் கணவரையும் மிரட்டியதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடையில் இருந்த பொருட்களை தூக்கி வீசியதாகவும், ஜானகியை காலால் உதைத்து ஆடை பிடித்து இழுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஆதார் அட்டை, வங்கி புத்தகத்தையும் பிடுங்கி சென்றதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊனமுற்றோர் உதவித்தொகை மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு கடன் மூலமே வாழ்ந்து வரும் தனக்கு வாழ்வாதாரமான கடை பறிக்கப்பட்டால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என ஜானகி மனுவில் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகள் தனக்கு சரியான நீதி வழங்க வேண்டும் என்று அவர் மாவட்ட ஆட்சியரின் கால்களில் விழுந்து கோரிக்கை மனு கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் வீடு இல்லாமல் தவிக்கும் 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் வட்டம் வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 1500 ஆதி திராவிட குடும்பங்கள் வசிக்கின்றன. இதில் பெரும்பாலானோர் சொந்தமாக வீடு இல்லாமல் ஒரே வீட்டில் 3-4 குடும்பங்கள் சேர்ந்து இட நெருக்கடியில் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த காலங்களில் இப்பகுதியில் 4 முறை தீ விபத்து ஏற்பட்டு மக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் அரசு உதவிகளும் கிடைக்காமல்
சிரமப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அதே கிராமத்தில் உள்ள 100 ஏக்கர் அரசு நிலத்தில் திருநங்கையர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வீடு இல்லாத ஆதி திராவிட மக்களுக்கு மட்டும் இதுவரை வழங்கப்படவில்லை என மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 9ஆம் தேதியே இதே கோரிக்கையுடன் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் மீண்டும் மனு அளித்துள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். வீடு கட்டி வாழ வழிவகை செய்யும் வகையில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் திண்டிவனம் சாலையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகம் அருகே அமைந்துள்ள அரசு மாணவர் விடுதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பயன்பாடின்றி பூட்டி நிலையில் இருந்து வருவது அப்பகுதி மக்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கும் வசதி கொண்ட இந்த மாணவர் விடுதி நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளது. மேலும் விடுதியின் வளாக கதவு பூட்டப்படாமல் திறந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் சில சமூக விரோதிகள் அங்கு வந்து மது அருந்துவதும் தங்குவதுமாக இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக அந்த வழியாக செல்ல பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீண்ட கால பராமரிப்பின்றி கிடக்கும் இந்த கட்டிடம் பாழடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே மாணவர்கள் நலன் கருதி பயன்பாடின்றி உள்ள இந்த பழைய மாணவர் விடுதியை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் அங்கு கூடுவதை தடுக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வாழ்தவூர் சாலையில் சென்ற டெம்போ வாகனம் சிறிய பள்ளத்தில் இறங்கிய பொழுது அதன் முன் சக்கரம் திடீரென பழுதடைந்ததால் விபத்து ஏற்பட்டது. இதில் டெம்போவில் பயணம் செய்த சிலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் குறுகிய தூர போக்குவரத்திற்காக டெம்போக்கள் அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் வாகனங்கள் முறையாக கண்காணிக்கப்படாததால் பழைய மற்றும் பராமரிப்பு குறைவான டெம்போக்கள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறிய பள்ளங்களில் வாகனங்கள் இறங்கினால் கூட விபத்துகள் ஏற்படும் நிலை தொடர்ந்து காணப்படுவதாகவும், இதுபோன்ற டெம்போ விபத்துகள் பல்வேறு இடங்களில் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து டெம்போ வாகனங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நிலையை ஆய்வு செய்த பின்னரே பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக ஏற்படும் டெம்போ விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் வாகன தணிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நண்பனின் மனைவியுடன் இருந்ததாக கூறப்படும் கள்ளத்தொடர்பை கைவிட மறுத்து வாலிபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஞானமூர்த்தி. விபத்தில் வலது காலை இழந்த மாற்றுத்திறனாளியான இவருக்கு மனைவி பிரியா, 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அதே பகுதியை சேர்ந்த காந்தி மகன் கோகுல், கார்த்திக் மகன் கதிர் என்ற கதிரவன் ஆகியோர் ஞானமூர்த்தி நெருங்கிய நண்பர்களாக பழங்கி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஒரு ஆண்டாக ஞானமூர்த்தியின் மனைவி பிரியா மற்றும் கதிரவனிடையே கள்ள தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இதை அறிந்த ஞானமூர்த்தி, எனக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நண்பனாக பழகி துரோகம் செய்யாது என கதிரவனை எச்சரித்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அந்த உறவு தொடர்ந்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் முன்விரோதம் தொடர்பான அடிதடி வழக்கில் சிறையில் இருந்த ஞானமூர்த்தி 4 நாட்களுக்கு முன்பு விடுதலையாகி வீடு திரும்பிய பொழுது கதிரவன் மற்றும் தனது மனைவி தொடர்பை கைவிடவில்லை என்பதை அறிந்து மனவேதனை அடைந்துள்ளார். இதுகுறித்து நண்பர்கள் கோகுல் மற்றும் ஞானவேலுவிடம் கூறிய நிலையில் கதிரவனை கொலை செய்ய திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திட்டமிட்டபடி கதிரவனுக்கு நன்கு அறிமுகமான ஞானவேலு அவரை நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வாழ்தாவூர் சிவன் கோவில் பின்புறம் அழைத்து சென்றுள்ளார். அங்கு வந்த ஞானமூர்த்தி, கோகுல் மற்றும் ஞானவேலு ஆகியோர் சேர்ந்து கதிரவனை தாக்கி கைகளை கட்டி கீழே தள்ளி மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கோவில் பின்புறம் இரத்த வெள்ளத்தில் வாலிபர் பிணமாக கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் கண்டமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் வழக்கு பதிவு செய்து ஞானமூர்த்தி, கோகுல், ஞானவேல் ஆகிய 3 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திண்டிவனம் சாலை முரட்டாண்டி டோல்கேட் வழியாக நேற்று வார விடுமுறை என்பதால் மாலை முதல் ஏராளமான வாகனங்கள் சென்றன. இரவு 7 மணிக்கு மேல் டோல்கேட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக வாகனங்களுக்கான சுங்க கட்டண QR கோட் காண்பிக்கப்படவில்லை. இதனால் டோல்கேட்டை கடந்து செல்வதற்கு வாகனங்கள் தாமதமானதுடன் ஏராளமான வாகனங்கள் பல கிலோமீட்டர் அணிவகுத்து நின்றன.
தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டு வருவதாக ஊழியர்கள் கூறினாலும் வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க முடியாமல் ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இரவு 8:30 மணிக்கு மேல் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு டோல்கேட் வழியாக வாகனங்கள் பழையபடி சென்றன. சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. சுரக்ஷா அமைப்பின் தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பசவுலோதீன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் காளிதாஸ், விநாயகம்பட்டு முன்னாள் கிராம தலைவர் சம்பத், மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் ராமதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருக்கனூர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். வணக்கம். நாங்கள் சோரப்பட்டு கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல படிக்கிறோம். எங்க ஸ்கூல்ல மொத்தமா 51 பேர் பப்ளிக் எக்ஸாம் எழுதினாங்க. அதுல 51 பேருமே பாஸ் ஆகி 100% ரிசல்ட் கொடுத்தோம். இதுக்கு ஹெல்ப் பண்ண எங்க டீச்சர்ஸ், அப்புறம் ஹெட்மாஸ்டர் எல்லாருக்கும் நாங்க இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்ல விரும்புறோம். அப்புறம் எங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் எங்க சுரக்ஷா சேவா அமைப்பு நாங்க நல்ல மார்க் எடுத்ததுக்காக எங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம்ல வச்சாங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எங்களை இன்னும் மோட்டிவேஷன் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வில்லியனூர் கணுவாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகான் சன்னியாசி அப்பர் சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் குரு பூஜை விழா இன்று நடைபெற்றது. குரு பூஜை விழாவினை முன்னிட்டு காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், மகா அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமிக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தீம்மநாயக்கன் பாளையம் மற்றும் பூரணங்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தீம்மநாயக்கன் பாளையம் கிராம பஞ்சாயத்து உட்பட பள்ள மதகு முதல் ஏரி முகத்துவாரம் வரை உள்ள ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு 24,07,000 மதிப்பீட்டிலும், பூரணங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு 2,55,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பூரணங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட வண்ணான்குளம் முதல் விஜயமா நகர் வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு 65,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 27,27,000 ரூபாய்க்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தன்ராஜ், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
காட்டிரிக்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி 1996 மற்றும் 97ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவியர்களின் 30ஆம் ஆண்டு சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கு ஆசிரியர் சக்திவேல் தலைமை தாங்கினார். மேலும் ஆசிரியர்கள் குப்புசாமி, கிருஷ்ணமூர்த்தி, வேலுசாமி, ராஜு, பசுலுதீன் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளினி, முன்னாள் மாணவி மலர்விழி பூங்காவனம், முன்னாள் மாணவி உண்ணாமலை, விமலா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் மதியழகன், பஞ்சவர்ணம், தனசு, முருகன், ஜெகன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். முன்னாள் மாணவர் மதியழகன் நன்றி உரையாற்றினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.